Welcome to Bilingual e-lecture for Diploma students, sponsored by Directorate of Technical Education, Tamil Nadu. In this series of lectures, we are learning about object-oriented programming with Java. In the first unit, we have discussed about the object-oriented programming concepts and introduction to Java programming language. This is the second unit, which deals about the control structures, arrays and vectors. The objective of the second unit is to understand the concept of constants, variables, data types and various operators and expressions, the evaluation of expression, and to learn the control of different structures like selection, loop statements, and finally we will discuss about the arrays and vectors. This is the second unit. In this lecture we are going to discuss about these points like constants, variables, data types, scope of variables, type casting, operators, expressions. These are the fundamental idea about the programming. If you know any programming language, you might have studied these concepts at the beginning of those languages. So, these are the basic elements used in the language statements. இதை நம்ம ப்ரோக்ராமிங்கில் டோக்கன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த டோக்கன்ஸில் கேரக்டர் செட், கீவேர்ட்ஸ் அதை பற்றிலாம் பார்த்தோம். இப்போ இந்த ப்ரோக்ராமிங் எலிமெண்ட்ஸில், அதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் நம்ம என்னென்ன பயன்படுத்துவோம், கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ்லாம் பயன்படுத்துவோம். ஜாவாவில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் என்ன, வேரியபிள்ஸோடைய விசிபிலிட்டி, அந்த வேரியபிள்ஸை நம்ம எங்கெங்கே பயன்படுத்துகிறோம், அதனுடைய ஸ்கோப் என்னங்கிறத பற்றி இந்த ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது குவான்டிட்டிஸ் ஹூஸ் வேல்யூஸ் does not change during program execution. ப்ரோக்ராமில் மாறாமல் இருக்கிற வேல்யூ தான் நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஒரு வேல்யூ மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நம்பரையோ ஒரு கேரக்டரையோ அல்லது ஒரு வேர்டையோ ஸ்டோர் பண்ணலாம், அதை வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம். அந்த வேல்யூவை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நியூமரிக் கான்ஸ்டன்ட், நான் நியூமரிக் கான்ஸ்டன்ட் ஜென்ரலாக சொல்லலாம். ஸோ நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸுங்க நம்பர்ஸ் ஆர் டிஜிட்ஸ் வித் ஆர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் அண்ட் எ சைன். பட் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட் அப்படிங்கிறது இஸ் எ ஹோல் நம்பர், அது இன்டிஜர்னு சொல்கிறோம். ஜாவா லாங்குவேஜ்லேயும் டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்ங்கிற 3 டைப்ஸ் ஆஃப் இன்டிஜர் வேல்யூஸை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இன்டிஜர் அப்படிங்கிறது நம்பர் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட் வித் ஆப்ஷனல் சைன், ப்ளஸ் ஆர் மைனஸ். ஆக்சுவலாக நெகட்டிவ் நம்பராக இருந்தால் மைனஸ் சைன் பயன்படுத்தலாம். ஸோ ரியல் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ஸுங்கிறது நம்பர்ஸ் வித் எ டெசிமல் பாயிண்ட். பட் அதில் 3 பார்ட் இருக்கும். ஹோல் நம்பர் பார்ட்டாகவும் இருக்கலாம், டெசிமல் பாயிண்ட் அண்ட் எ ஃப்ராக்ஷனல் பார்ட் வித் அன் எக்ஸ்போனண்ட். எ ஹோல் நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட் இன்டிஜர், அதாவது ஒரு 123 பாயிண்ட் அப்படின்னு மட்டும் நம்ம ஒரு ரியல் வேல்யூ கொடுக்கலாம், அல்லது வித் ஃப்ராக்ஷனோடு இருக்கலாம், 123.45 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனோடு இருக்கலாம், அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன்லேயும் இருக்கலாம். ஸோ ரியல் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். தென் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ங்கிற எனி சிம்பிள் என்க்ளோஸ் வித்தின் சிங்கிள் கொட்டேஷன் மார்க் இஸ் எ கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் இஸ் எனி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வித்தின் டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ் உள்ள இருக்கிற கேரக்டர்ஸோடைய சீக்வன்ஸ், அது ஒரு வேர்ட் அது ஒரு 1 லைன் ஆஃப் டெக்ஸ்ட் இப்படிலாம் இருக்கலாம், அது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ், 0.0 or 1 point, these are some examples. இதில் எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷனும் பயன்படுத்த முடியும். எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷனுக்கு 10 to the பவர்னு அர்த்தம், e ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் வேல்யூ. இப்போ 1.7652 e ப்ளஸ் 4 அப்படிங்கிறது 1.7652 10^4 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனுடைய வேல்யூ இது. ஆக்சுவலி இந்த பார்ட்டில் வந்து ஈங்கிறதுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது ஈக்கு பிஃபோராக இருக்கிறதுக்கு பேர் மேண்டிஸான்னு பேர். அதுக்கு அடுத்த பார்ட் ஆக்சுவலாக எக்ஸ்போனன்ட்னு சொல்கிறோம். இட்ஸ் கால்ட் எக்ஸ்போனன்ட் ஆர் எக்ஸ்போனன்ஷியல் நோட்டேஷன், விச் இஸ் ஆல்சோ கால்ட் எ சயின்டிஃபிக் நோட்டேஷன் சொல்கிறோம். ஸோ இது ஃப்ளோட், டபுள்,
இது மாதிரியான வேல்யூஸை பயன்படுத்தலாம். இன் ஜாவா a constant is created by using literal representation. ஸோ இது வந்து நம்ம லிட்ரல் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம். ஸோ லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்ஸு. அங்கே சில பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் இன்டிஜர் லிட்ரல்ஸ் ஆர் இன்டிஜர் கான்ஸ்டன்ட். திஸ் ஆர் செப்பரேட் இன்டிஜர்ஸ், floating point and character constants. And Java has a Boolean type. அதனால் அந்த பூலியன் வேல்யூஸில் வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற லிட்ரல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. இது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ திஸ் ஆர் த சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். நம்ம சி ப்ரோக்ராமிங்லேயும் சி ++ லாங்குவேஜஸ்லேயும் இது மாதிரியான இந்த கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸை பயன்படுத்தியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஜாவாவிலையும் இந்த கேரக்டர் சீக்வன்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வித்தின் சிங்கிள் கோட் ஆர் வித்தின் டபுள் கோட்ஸில் வர்ற மெசேஜுக்கு நடுவில் இந்த எஸ்கேப் சீக்வன்சஸை பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ லைன் கேரக்டர், இட் இஸ் எ நியூ லைன் கேரக்டர் ப்ரோக்ராமில் அடிக்கடி பயன்படுத்துவோம். ஸோ தீஸ் ஆர் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதாவது நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி சில சிம்பிள் / வித் சம் கண்ட்ரோல் கேரக்டர். ஸோ %n நியூ லைன். என்னுடைய ஆஸ்கி வேல்யூஸ் வித்தின் ப்ராக்கெட்டில் இருக்குது. ரைட். இப்போ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம பார்த்தோம். நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ், இப்போ அதில் ஃப்ராக்ஷனோட ஆர் ஃப்ராக்ஷன் இல்லாத ஹோல் நம்பர்ஸ்னு பார்த்தோம். அது மாதிரி கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ்னு பார்த்தோம். ஆனால் அந்த நம்பர்லேயே என்ன ரேஞ்ச் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைப் பயன்படுத்த முடியும், என்ன டேட்டா டைப் பயன்படுத்தினா அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் தான் ப்ரோக்ராமிங்கில் நம்ம டேட்டாவை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். There are basically two base data types, primitive data types or built-in data types னு சொல்கிறோம். They can be directly represented by the language. அந்த லாங்குவேஜை டைரெக்டாக அது மெமரியில் ஸ்டோர் பண்ணும். அதாவது primitive or built-in typesனு சொல்கிறோம். ஸோ derived type or reference typesங்கிறது இந்த primitiveஸோடைய கலெக்ஷனாக இருக்கலாம். primitive data typesோடைய கலெக்ஷன். அண்ட் ரெஃபரன்ஸுங்கிறது actually like objects. So they are referenced by its address. நம்ம ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணும்போது ஜாவா வந்து அதனுடைய ரெஃபரன்ஸை பயன்படுத்தும். ரைட். ஸோ தீஸ் டேட்டா டைப்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு primitive and நான் primitive. ஸோ ப்ரிமிட்டிவில் பூலியன் அண்ட் நியூமெரிக். பூலியன்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ். நியூமெரிக் கேரக்டர், ஆக்சுவலாக கேரக்டர் CHARங்கிற டைப், இட்ஸ் எ கேரக்டர் டைப். இந்த ஆக்சுவலாக நியூமரிக் கீழே தான் கேரக்டரையும் கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா கேரக்டர் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் அஸ் இன்டிஜர். ஒரு நம்பராக தான் மெமரியில் ஸ்டோர் ஆகுது. அதனால் இட் கம்ஸ் அண்டர் இன்டிஜர் ஆர் நியூமரிக் டைப். again integral பார்ட்டில் இன்டிஜர்ஸ். these 4 types are integers: byte, short, integer and long integer. வெறும் லாங் அப்படின்னு கொடுத்தாலும் ஆக்சுவலாக லாங் இன்டிஜர்னு பேர். இட்ஸ் எ லாங் இன்டிஜர். இந்த 4 டைப்ஸும் வந்து இன்டிஜர் டைப்னு சொல்கிறோம். இது கேரக்டர். நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுங்கிறது வித் ஃப்ராக்ஷனோட வர்றது ஃப்ளோட் அண்டு டபுள். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நோ சைன்ட் ஆர் அன்சைன்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸிஃபிகேஷனில் ஆல் நம்பர்ஸ் ஆர் சைன்டு நம்பர்ஸ். ஸோ அதனால் அன்சைன்டுங்கிற கீவேர்டை வந்து பயன்படுத்த மாட்டோம். ரைட். ஸோ நான் ப்ரிமிட்டிவில் ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ், வெக்டார்ஸ், ஸோ இது மாதிரி வந்து நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நம்ம நான் ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா. இப்போ இந்த பாட்டம் லைனில் இருக்கிற இந்த டேட்டா டைப்பை தான் நம்ம டிக்ளரேஷனுக்கு பயன்படுத்துவோம். தீஸ் ஆர் த ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஸோ பூலியன் இஸ் த ஸ்மாலஸ்ட் டைப். இப்போ நம்ம டேட்டா சைஸ் வச்சு இதனுடைய இப்போ பார்க்கலாம். ஸோ ஜாவா இஸ் எ ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ். அப்படின்னா ஆல் வேரியபிள்ஸ் மஸ்ட் பி டிக்ளேர்டு ஃபார் எ பர்டிகுலர் டைப். எந்தெந்த டைப்பில் நம்ம வந்து என்ன வேரியபிளை பயன்படுத்த போகிறோம், ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை கொடுத்துருக்கணும். அதாவது வித்தவுட் டேட்டா டைப் வந்து நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியாது. ரைட். ஸோ அதில் இன்டிஜர் டைப்ஸில் இன்ட்டு, ஷார்ட், ஆக்சுவலாக ஷார்ட்டுங்கிறது ஸ்மால், பைட் இஸ் a 1 byte 1 byte integer. So byte, short, int.
byte, short, int, long. These are the integer types. Float la float and double. இந்த floating data யூஸ் பண்ணும்போது suffix f அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் கான்ஸ்டன்ட் பயன்படுத்தும் பொழுது. ஸோ இப்போ நார்மலாக 1.28 மட்டும் பயன்படுத்தினா it will be taken as double. ஏன்னா கான்ஸ்டன்ட்டில் வந்து ஃப்ராக்ஷனோட டெசிமல் பாயிண்ட்டோட எந்த நம்பரை எழுதினாலும் ஜாவா ட்ரீட் தட் நம்பர் ஆஸ் எ டபுள் டேட்டா டைப். அதனால் எஃப்ங்கிற லெட்டரை அதுக்கு பக்கத்தில் போடணும். ஓகே, ஸோ டபுளோடைய சைஸ் 8 bytes. கேரக்டர் சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஆர் கேரக்டர் டைப் வேரியபிள் கேருங்கிற கீவேர்ட் பயன்படுத்தலாம். பூலியன் டைப் பூலியன். ஸோ இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் டேட்டா டைப் இன் ஜாவா. ஏன்னா பூலியன்கிறது 1 bit இன்ஃபர்மேஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அதை வந்து நம்ம லாஜிக்கல் வேல்யூஸ் மாதிரி செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இஃப் ட்ரூ தென் டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வரும். ஸோ அதில் பூலியன் டைப். ரைட், இது அதனுடைய சைஸை வச்சு நம்ம சில கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். பைட் இஸ் த இன்டிஜரில் ஸ்மாலஸ்ட் டைப். ஏன்னா 1 byte சைஸு. அதனுடைய ரேஞ்ச் -128 to +127. ஆக்சுவலாக இது சைன்டு நம்பருங்கிறதால -128லேருந்து +127. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட் சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கேர்னு சொல்லியிருப்போம். கேர் அப்படிங்கிறது -128 to +127 வரைக்கும் இருக்கிற டேட்டா டைப் சி லாங்குவேஜில். ஆனால் ஜாவாவில் பைட் இஸ் 1 byte சைஸ். அது -128 to +127. ஷார்ட் இஸ் a 2 byte டேட்டா. ஸோ -32,768 to +32,767. ஸோ இது வந்து இன்டிஜர். நம்ம இந்த ரேஞ்சில் டேட்டா போகுதுன்னா we can declare short variables. ஸோ இன்டிஜர் டுக்ஸ் 4 bytes. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஜாவாவுடைய ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தப்ப பேசிக் டைப்ஸுக்கு வந்து எல்லா மெஷினுக்குமே, அதாவது ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை பற்றி பார்த்தப்ப ஜாவா allocates 4 bytes இன் டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ். எந்த டைப் ஆஃப் மெஷினாக இருந்தாலும் இன்டிஜருக்கு இது 4 bytes எடுத்துக்கும். பேசிக் டேட்டா டைப்புக்கு ஃபிக்ஸட் சைஸ் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி இங்கே இன்டிஜருக்கு 4 bytes, லாங் 8 bytes. ஸோ தீஸ் கேட்டகரிஸ் இது எல்லாமே இன்டிஜர் கேட்டகரின்னு சொல்கிறோம். இன்டிஜர். ரைட், இதெல்லாம் ஃப்ளோட் ஆர் ரியல் டேட்டா டைப்ஸ். ஏன்னா ஃப்ராக்ஷனோட வர்றது ஃப்ளோட் அண்டு டபுள். ஸோ நெக்ஸ்ட்டு பூலியன். இட்ஸ் a single bit டேட்டா. கேரக்டர் 2 byte டேட்டா. ரைட், இப்போ ஜாவாவுடைய கேரக்டர் டைப்புக்கும் சி லாங்குவேஜ் ஆர் C++உடைய கேரக்டர் டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சியில் 1 byte கேரக்டர், அதனால் அங்கே ஆஸ்கி வேல்யூ 256 சிம்பிள்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் பயன்படுத்த முடியும். ஜாவா யூசஸ் 2 bytes ஃபார் கேரக்டர். ஸோ ஜாவா யூசஸ் யூனிகோட் கேரக்டர்னு பார்த்தோம். ஸோ யூனிகோட் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர் யூனிவர்சல் கோட் ஃபார் ரெப்ரசன்டிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் கேரக்டர் செட். அதனால் யூனிகோடுங்கிறது நம்ம நிறைய சிம்பிள் அதில் பயன்படுத்த முடியும். ஸோ அதனுடைய சைஸ் 2 bytes. இப்போ இந்த ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம், அதாவது பேசிக் டேட்டா டைப்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இப்போ சாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு கமெண்ட் லைன் இட்ஸ் டபுள் ஸ்லாஷ்ங்கிறது கமெண்ட்டு. தென் கிளாஸ் டேட்டா 1. ஸோ நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாஸுங்கிற கீவேர்டு, ஏன்னா எவ்ரி திங் இஸ் கம்ஸ் அண்டர் கிளாஸ்னு சொல்லுவோம். ஜாவாவில் நம்ம எழுதுகிற மெயின் ஃபங்க்ஷனே ஒரு கிளாஸுக்குள்ளே தான் நம்ம எழுதணும். அதனால் கிளாஸ்னு ஆரம்பிச்சிருக்கோம். கிளாஸ் டேட்டா 1 அப்படின்னு ஒரு சாம்பிள் கிளாஸு. அந்த கிளாஸுக்குள்ள மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் சில டேட்டா டைப்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கேரக்டர், இன்டிஜர் இதெல்லாம். மற்றதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கோம். டபுள் ஸ்லாஷுங்கிறது கமெண்ட் லைன். ஸோ கேரக்டர் டேட்டா, இன்டிஜர், பைட்டு, ஷார்ட்டு, டபுள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேட்டா டிக்ளரேஷன்ஸ். ரைட். ஸோ இப்போ இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ண ஆக்சுவலாக இதில் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டபுளுக்கு வந்து நேரடியாக வேல்யூ கொடுத்துருக்கோம் ஃப்ராக்ஷன்ஸ். ஆனால் அது ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிற சிம்பிள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எஃப் அப்படிங்கிறது கம்பல்சரி, ஏன்னா அப்போ தான் அது ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். அதர்வைஸ் ஜாவாவில் இந்த லைனில் எரர் காட்டும். நம்ம எஃப் கொடுக்கலன்னா என்னோடய மீனிங் என்னென்னா டபுள் வேல்யூ இஸ் அசைன்டு டு எ ஃப்ளோட் வேல்யூன்னு எடுக்கும். அப்போ ஒரு டபுள் ப்ரிசிஷன் டேட்டா ஃப்ளோட்டுக்கு அசைன் பண்ணுறதுங்கிறது ஒரு ஹையர் டைப்பை லோயர் டேட்டா டைப்புக்கு
அசைன் பண்ணுறது. அதனால் இங்கே கன்வர்ஷனில் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ஜாவா வந்து எரர் இண்டிகேட் பண்ணும். அதனால் இங்கே எஃப்னு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ அதனுடைய அவுட்புட் நம்ம எல்லா வேரியபிளையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ சிம்பிளாக ஜாவாவுக்கோ இல்லை சிக்கோ என்ன டிஃப்ரெண்ட், அங்கே சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க அதில் printfங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணியிருப்போம். இட் இஸ் ஈக்குவலண்ட் டு system.out.println. இந்த printlnங்கிற மெத்தடு நம்ம கால் பண்ணி நம்ம எதை பிரிண்ட் பண்ணுறோமோ கொடுக்குறோம். இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரிங்கையும் நம்ம கொடுக்குற டேட்டா வேரியபிளோடைய அவுட்புட்டையும் கான்கேட்டனேட் பண்ணி ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். எனி நியூமெரிக்கல் வேரியபிள் இங்கே நம்ம வந்து ப்ளஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா அந்த நியூமெரிக்கல் வேல்யூ அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்முடைய அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும். இட் இஸ் லைக் எ ஸ்ட்ரிங் அடிஷன் ஆர் ஸ்ட்ரிங் கான்கேட்டனேஷன் பேர். இங்கே என்ன டவுட் வரலாம், ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கோமே, ஆக்சுவலாக இங்கே வந்து இது ஒரு ஸ்ட்ரிங், நடுவில் ப்ளஸ் கொடுத்து அனதர் ஒரு நியூமெரிக்கல் வேரியபிள் கொடுக்குறோம். ஆனால் ஜாவா நியூமெரிக்கல் வேரியபிளை கேரக்டர் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது வந்து என்னுடைய அவுட்புட்டு. இந்த ப்ரோக்ராமை வந்து ஆக்சுவலாக நோட் பேடில் நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ நோட் பேடில் ஓப்பன் பண்ணி இந்த ப்ரோக்ராமை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணும் பொழுது ஆக்சுவலாக ஜேடிகே, இதை நான் எப்படி ஜாவாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது டெமான்ஸ்ட்ரேஷன் அப்புறம் காட்டுறேன். ஸோ இதில் நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணியிருக்கோம், கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதனுடைய அவுட்புட் இதில் data1.class ஃபைல், data1.java ஃபைல் இருக்குது. ஸோ data1.java அப்படிங்கிறது நம்முடைய சோர்ஸ் ப்ரோக்ராம். அதை கம்பைல் பண்ண பிறகு கிடைக்கிறது data1.class ஃபைல். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்பேஸ் data1. ஸோ இது என்னுடைய அவுட்புட். ஓகே. இப்போ நம்ம டேட்டா டைப்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸுங்கிறது ஒரு ஐடென்டிஃபயர். ஜாவா பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபயரை நம்ம வந்து வேரியபிள், அதாவது இட் இஸ் எ நேம் கிவன் டு எ மெமரி லொக்கேஷன். மெமரிக்கு நம்ம கொடுக்குற நேம் தான் வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் எ நேம் ஆஃப் ரிசர்வ்டு ஏரியா ஆலோகேட்டட் இன் மெமரி. அப்போ மெமரிக்கான அட்ரஸ், நம்ம வந்து மெமரியில் வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணோம்னா அதை திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நேம் வேணும். அப்போ எக்ஸு ஆர் ஒய் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். தட் இஸ் எ வேரியபிள். இந்த வேரியபிள்ங்கிறது ஐடென்டிஃபயர்னு சொல்கிறோம். நம்ம ஃபஸ்ட் லெட்டர் ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் பண்ணி இல்லை அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்த வேரியபிள்ஸை கொடுக்கலாம். பொதுவாக ஐடென்டிஃபயர்ஸ்க்கான ரூல்ஸ் இது ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்துருக்கோம். ஆல்ஃபபெட்ஸ், டிஜிட்ஸ், அண்டர் ஸ்கோர், டாலர், இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபயர்ஸில் பயன்படுத்தலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் டிஜிட்டாக இருக்கக்கூடாது. டிஜிட்டை தவிர மற்ற லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். இப்போ இந்த வேரியபிள்ஸோடைய டிக்ளரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜாவாவில் எல்லா வேரியபிளும் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அப்போ அதனுடைய டிக்ளரேஷன் சின்டாக்ஸ் டேட்டா டைப் அண்ட் லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 50 இங்கே டிக்ளரேஷன் அண்டு இனிஷியலைசேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ நம்ம பார்த்து அந்த டேட்டா டைப்பை எந்த டைப் தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ வேல்யூ அசைன் பண்ணுறது. ஸோ வேரியபிளை ஆஃப்டர் டிக்ளேரிங் த வேரியபிள் வி கேன் ஸ்டோர் வேல்யூஸ். அந்த வேரியபிளை எக்ஸ்பிரஷன்ஸில் பயன்படுத்தலாம், இல்லை இனிஷியலைசேஷன் பயன்படுத்தலாம். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அனதர் வேரியபிள் வரலாம், அல்லது கான்ஸ்டன்ட் எழுதலாம், ஆர் சம் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதலாம். ரைட். ஆர் டிக்ளரேஷன் அப்போவே டைப்பு, வேரியபிள் நேம் அண்ட் வேல்யூ கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ வி கேன் அசைன் மல்டிபிள் வேரியபிள்ஸுக்கு. மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு ஒரு சேம் வேல்யூ அசைன் பண்ண முடியும். ஒரே டைப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி அதுக்கான காமன் வேல்யூ ஆர் இனிஷியல் வேல்யூ கொடுக்க முடியும். ரைட். ஜாவாவில் அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணால் தே வில் பி ஆட்டோமேட்டிக்கலி இனிஷியலைஸ்ட். சி படித்தவங்களுக்கு தெரியும், சியில் வந்து நம்ம ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணால் அதுக்கு வேல்யூ நம்ம அசைன் பண்ணாத வரைக்கும் இட் ஹேஸ் சம் கார்பேஜ் வேல்யூ. சி லாங்குவேஜில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் அதோடைய மெமரியில்
some garbage value, அதாவது it is uninitialized. அதனால் அதில் ஏதோ சம் வேல்யூ இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரோக்ராமில் சம்லாம் கால்குலேட் பண்ணணும்னா இனிஷியலாக வந்து அதை டிக்ளேர் பண்ணும்போது சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஏன்னா அதர்வைஸ் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு சம் வேல்யூவை அது சம்மாக எடுத்துக்கும். அது கூட நம்முடைய அடுத்தடுத்த வேல்யூ ஆட் பண்ணும்போது ரிசல்ட் தப்பாக வரும். அதனால் அங்கே இனிஷியலைசேஷன் இம்பார்ட்டன்ட். பட் ஜாவா வந்து எல்லா வேரியபிள்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் பண்ணிக்கும். ஸோ எவ்வரி ஜாவா வேரியபிள் as a டிஃபால்ட் வேல்யூ, அதை வந்து டிஃபால்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். நம்ம வேல்யூ கொடுக்கலன்னா அதுவாக அசியூம் பண்ணிக்கிற வேல்யூ. யூஸ்வலாக 0 தான் இந்த டிஃபால்ட் வேல்யூ. 0 இஸ் இன்டிஜராக இருந்தால் 0, லாங் இன்டிஜராக இருந்தால் 0l, அல்லது ஃப்ளோட்டாக இருந்தால் 0f, டபுள் ப்ரெசிஷன் 0d. ஆக்சுவலாக ஒரு டபுள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் அதனுடைய இனிஷியல் வேல்யூ 0 அப்படின்னு இருக்கும். ஃபார் கேரக்டர் வந்து நல் கேரக்டர். அண்ட் பூலியன் டைப் வேரியபிளுக்கு ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் இஸ் த டிஃபால்ட் வேல்யூ ஃபார் பூலியன் டைப் அண்ட் நல் ஃபார் ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டுக்கான ஒரு கிளாஸோடைய ஒரு வேரியபிள் அல்லது ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கு எந்த ஆப்ஜெக்டையும் நம்ம அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நல் பாயிண்ட்னு சொல்லணும். அது வந்து எந்த ஆப்ஜெக்ட்டும் இனிஷியலைஸ் ஆகாமல் எம்டியாக இருக்கும். அதுக்கு நம்ம வேறு ஒரு ஆப்ஜெக்டை அசைன் பண்ணும்போது தான் அந்த ஆப்ஜெக்டோடைய ரெஃபரன்ஸ் அதில் ஸ்டோர் ஆகும். அது வரைக்கும் அது நல்லுன்னு இருக்கும். ஓகே, இது சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக அந்த ஃப்ராக்ஷனோட இப்போ ஃப்ளோட்டுங்கிற வேல்யூ நம்ம கொடுத்துருவோம் 35e3f 10 to the power 3ன்னு அர்த்தம். ஸோ ஃப்ளோட் f1. ஸோ 35 into 10 power 3 is 35,000. 12 10 power 4, 10 power 4ங்க 4 zeros இருக்குது. ஓகே, 1,20,000. ஸோ இதெல்லாம் சில இனிஷியல் வேல்யூஸ் system.out.println கொடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது சாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்த ப்ரோக்ராமை நம்ம நேரடியாக நோட் பேடில் டைப் பண்ணி கம்பைல் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்னா மை கிளாஸ் டாட் ஜாவா. நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்துருக்கோம், எந்த ஃபங்க்ஷனில் எந்த கிளாஸில் மெயின் மெத்தட் இருக்கோ அந்த கிளாஸ் நேமை தான் நம்ம ப்ரோக்ராம் நேமாக கொடுக்கணும். ஆக்சுவலாக வேறு நேம் கொடுத்து கம்பைல் பண்ணலாம், பட் இட் வில் ஆல்வேஸ் கிரியேட் எ கிளாஸ் இன் த நேம் ஆஃப் த கிளாஸ் நேம். நம்ம கிளாஸ் மெயின் மெத்தட் இருக்கிற கிளாஸ் நேமில் தான் கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகும். நம்ம அதை டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராமோட நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் இட் வில் ஆல்வேஸ் கிரியேட் எ ஃபைல், கிளாஸ் ஃபைல் வித் திஸ் நேம். ஓகே, நெக்ஸ்ட் அனதர் கான்செப்ட் இஸ் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ ஸ்கோப் அப்படிங்கிறது விசிபிலிட்டி ஆர் வேலிடிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணால் அந்த வேரியபிளுடைய லைஃப் டைம் எது வரைக்கும் இருக்கும், அந்த வேரியபிளோட வேல்யூ நம்ம எது வரைக்கும் ஆக்சஸ் பண்ணலாம், எந்தெந்த பிளாக்கில் ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது we define some blocks. So scope of variable means how widely a variable is known among the set of blocks in a program. ப்ரோக்ராம்ங்கிறது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸு ஆர் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ன்னு இருக்குது. ஸோ அதில் ஒரு பிளாக்குள்ளே டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் கால்ட் இஸ் a local variable. சப்போஸ் நம்ம குளோபல் வேரியபிள் அவுட் சைடு த மெத்தட் டிக்ளேர் பண்ணால் இட் மே பி அவைலபிள் இன் த அவுட்டர் ஸ்கோப்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அதை பற்றி ஜாவா அலோஸ் வேரியபிள்ஸ் டு பி டிக்ளேர்ட் வித்தின் எனி பிளாக். எந்த பிளாக்குக்குள்ளே வேணாலும் நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். எ பிளாக் டிஃபைன்ஸ் எ ஸ்கோப். அதனால் அந்த ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணுறது அந்த பிளாக். இங்கே டிக்ளேர் பண்ணால் என்னுடைய ஸ்கோப் வந்து இந்த பிளாக் தான். எ ஸ்கோப் டிட்டர்மைன்ஸ் வாட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் விசிபிள். இங்கே ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம் ஆர் வேரியபிளாக இருக்கலாம். வாட் டேட்டா ஆர் வாட் வேரியபிள்ஸ் ஆர் விசிபிள் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். இட் ஆல்சோ டிட்டர்மின்ஸ் த லைஃப் டைம் ஆஃப் தோஸ் வேரியபிள்ஸ். ஏன்னா இப்போ இந்த பிளாக் முடிஞ்ச உடனே அந்த வேரியபிளுடைய லைஃப் டைம் முடிஞ்சது. இட் கேனாட் பி ஆக்சஸ்ட் அவுட் சைட் த பிளாக். So scope of variable is defined by the block in which it is declared. So எதுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த பிளாக் பொறுத்தது. ஸ்கோப்ஸ் கேன் பி நெஸ்டட். அப்படின்னா ஒரு பிளாக்குக்கு உள்ள அனதர் பிளாக் இருக்கலாம். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா அவுட்டர் ஸ்கோப், இன்னர் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். அதோட மீனிங் த ஆப்ஜெக்ட்ஸ் டிக்ளேர்ட் இன் த
outer scope will be visible to the code within the inner block or inner scope. நம்ம சி லாங்குவேஜில் பார்க்குற மாதிரி தான். மெயினுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ண வேரியபிளை மெயின் உள்ளே பயன்படுத்த முடியும். மெயினுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ண வேரியபிளை மெயினுக்கு வெளியில் இருக்கிற மற்ற ஃபங்க்ஷனில் பயன்படுத்த முடியாது. அப்போ அவுட்டர் ஸ்கோப்புங்கிறது அவுட் சைட் த பிளாக் ஆர் அவுட் சைடு த ஃபங்க்ஷன். பட் இங்கே வந்து அவுட்டர் பிளாக்குங்கிறது இது ஒரு பிளாக்கு, அதுக்குள்ளே அனதர் பிளாக் இங்கே இருக்குது. இப்போ இது அவுட்டர் பிளாக் அப்படின்னா இங்கே இருக்கிற வேரியபிள் இங்கே பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த இன்னர் பிளாக்கில் இருக்கிற இன்னர் ஸ்கோப்பில் இருக்கிற வேரியபிளை நம்ம அவுட்டர் ஸ்கோப்பில் பயன்படுத்த முடியாது. அதுதான் அந்த பாயிண்ட். இன்னர் ஸ்கோப் ஆப்ஜெக்ட்ஸ் டிக்ளேர்ட் வித்தின் இன்னர் ஸ்கோப் வில் நாட் பி விசிபிள் அவுட் சைட் இட். ஓகே, இது சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதில் வந்து மெயின் ஸ்கோப் உள்ள, அதாவது மெயின் ஃபங்க்ஷன் உள்ள ஒரு வேரியபிள் இருக்குது. ஹியர் எக்ஸ் is created inside the main function or main method. When the method ends, அந்த மெத்தட் முடியும் பொழுது அந்த வேரியபிளுடைய ரெஃபரன்ஸ் கோஸ் அவே. அந்த வேரியபிள் வந்து டெர்மினேட் ஆகிடுதுன்னு அர்த்தம். அதனுடைய ரெஃபரன்ஸ், அதனுடைய மெமரி கிளியர் ஆகிடுது. அதை திரும்பவும் நம்ம ரெஃபர் பண்ண முடியாது. யூ கேனாட் யூஸ் தட் சேம் வேரியபிள். அதை இதே எக்ஸை பயன்படுத்த முடியாது. நீங்கள் இதுக்கு வெளியில் அனதர் எக்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கலாம், ஆர் இதுக்கு அவுட்டர் ஸ்கோப்பில் வேறு ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்கலாம். பட் இந்த எக்ஸை பயன்படுத்த முடியாது. ரைட், இது வந்து மெயின் மெத்தட் ஸ்கோப்புன்னு பேர், ஆர் அந்த மெத்தட் ஸ்கோப். அகைன் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது ஃபார் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஃபாருங்கிறது ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட். அதனுடைய சின்டாக்ஸ் திரும்ப பார்க்கலாம், அல்லது சி லாங்குவேஜில் பயன்படுத்தினவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார் அப்படிங்கிறதுக்குள்ள ப்ராக்கெட் உள்ள ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஒரு சப்ஸ்கிரிப்ட் ஆர் இண்டெக்ஸ் வேரியபிள், லூப் வேரியபிள். ஸோ இன்ட் எக்ஸுங்கிறது வித்தின் ஃபார் லூப் உள்ள, ஃபாருடைய சின்டாக்ஸ் உள்ள மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ எனி வேரியபிள் கிரியேட்டட் இன்சைட் எ ஃபார் லூப் ஆர் லோக்கல் டு த லூப். திஸ் இஸ் ஆர். ஸோ எனி வேரியபிள்ஸ் கிரியேட்டட் இன்சைட் ஆஃப் எ லூப் ஆர் லோக்கல் டு த லூப் அப்படின்னா அந்த லூப்புக்கு உள்ள மட்டும் பயன்படுத்த முடியும். திஸ் மீன்ஸ் once you exit the loop, the variable can no longer be accessed. அந்த லூப்பை விட்டு வெளில வந்த பிறகு அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ அதுக்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். இதில் இந்த எக்ஸுங்கிறது மெயின் பிளாக்கில் இருக்குது, மெயின் மெத்தடில் அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், கம்பேர் பண்ணுறோம். பட் அதுக்குள்ளே இந்த இஃப் பிளாக்கு உள்ள ஒய்ன்னு இருக்குது. ஸோ அதை இந்த இடத்துல இந்த சிஸ்டமில் பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸு ஒய் ரெண்டும் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன, எக்ஸ் அண்ட் ஒய் போத் நோன் ஹியர், ரெண்டுமே இதில் தெரியும். ஆனால் இந்த பிளாக் இஃப் பிளாக்கை விட்டு வெளில வந்த பிறகு ஒய் ஆக்சஸ் பண்ணோன்னா எரர் வரும். ஏன்னா ஒய் வந்து இன்னர் ஸ்கோப்பில் இருக்குது. ஸோ இட் கேனாட் பி ஆக்சஸ் அவுட் சைட். இதுதான் ஸ்கோப்புங்கிறது. இது இல்லாமல் இன்னும் ஜாவாவில் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா நம்ம ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் வந்து சம் டைப் ஆஃப் ஸ்கோப் தான். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்ஸோடைய ஸ்கோப்பை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது அது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ அனதர் இம்பார்ட்டண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸில் ஆக்சுவலாக இந்த ஸ்கோப்புங்கிற மாதிரி ஆக்சுவலாக நம்ம எந்த வேரியபிளை எதனுடைய ஒரு கிளாஸுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமா அல்லது கிளாஸுக்கு வெளியில் இருக்கா அப்படிங்கிறத வச்சு ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ்னு ஒரு 3 டைப்ஸாக நம்ம சொல்லலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸுங்கிறது ஒரு கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ணும்பொழுது அதுக்குள்ளே கொடுக்குற அந்த மெம்பர்ஸ். அதனால் வேரியபிள்ஸ் கிரியேட்டட் when the objects are instantiated, அதாவது ஒரு கிளாஸுடைய ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது தான் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸும் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸில் S1. ஸோ இப்போ S1ங்கிற ஸ்டூடெண்ட்டோடைய ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற மெம்பர் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா S1ங்கிற ஆப்ஜெக்ட் இருந்தால் தான். இப்போ ஸ்டூடெண்ட் இருந்தால் தான் ரெஜிஸ்டர் நம்பர் அதில் ஸ்டூடெண்ட்டோடைய நேம் கிரியேட் ஆகும். அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் பொழுது கிரியேட் ஆகிற டேட்டா மெம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வேரியபிள்ஸ். ஸோ இது வந்து சில வேரியபிள்ஸ் வந்து ஃபார் த என்டையர் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் காமனாக இருக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனியாக இருக்கும். இப்போ S1,
S2 இது கமான் எடுத்துப்போம். S1க்கு ரெஜிஸ்டர் நம்பர், S2க்கு ரெஜிஸ்டர் நம்பருங்கிறது தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட் ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் உண்டு. ஆனால் இப்போ நான் சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பிரான்ச்சுன்னு கொடுக்குறேன், எல்லோரும் ஒரே பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த பிரான்ச் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் செகண்ட் இயர் அப்படின்னா, ஸோ அது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த நேமை பிரான்ச்சை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா கொடுக்க தேவையில்லை. ஸோ அது மாதிரியான சில வேரியபிள்ஸை ஒரு கிளாஸ் வேரியபிளாக நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். அது மாதிரி சம் வேரியபிள்ஸ் ஆர் குளோபல் டு எ கிளாஸ் பிலாங் டு த என்டையர் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் அது காமன் டேட்டா. ஸோ இட் கிரியேட்ஸ் ஒன்லி ஒன் மெமரி லொக்கேஷன் ஃபார் த டேட்டா. ஸோ அப்போ கிளாஸ் வேரியபிள்ங்கிறது காமன் டு ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லோக்கல் வேரியபிள்ஸ். இது இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆட்டோமேட்டிக் வேரியபிள்ஸ் மாதிரி நம்முடைய ஃபங்க்ஷனுக்குள்ளே பயன்படுத்துகிற வேரியபிள்ஸ். இப்போ அதில் தேர் ஆர் டிக்ளேர்ட் அண்ட் யூஸ் இன்சைட் த மெத்தட்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணி பயன்படுத்துகிற வேரியபிள்ஸை லோக்கல் வேரியபிள்ஸ் சொல்கிறோம். தே ஆர் நாட் அவைலபிள் டு அதர் மெத்தட்ஸ். வெளியில் அது கிடைக்காது, ஆர் அவுட் சைடு த மெத்தட். ஸோ லோக்கல் வேரியபிள்ஸ் கேன் ஆல்சோ பி டிக்ளேர்ட் இன்சைட் எ பிளாக். ஒரு பிளாக்குக்கு உள்ளவோ ஒரு மெத்தடுக்கு உள்ளவோ டிக்ளேர் பண்ணி பயன்படுத்துகிற வேரியபிளை நம்ம லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் வேரியபிள்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஆக்சுவலாக நம்ம டிக்ளரேஷன்லாம் இல்லை, நம்ம எப்படி அந்த வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம சொல்கிறோம். அது ஆப்ஜெக்டோடைய மெம்பரா, அல்லது எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் காமனாக கிளாஸோடைய வேரியபிளா, அல்லது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளவோ ஒவ்வொரு பிளாக்குள்ளே கொடுக்குற லோக்கல் வேரியபிளா அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸில் பார்க்குறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ஜாவாவுடைய பேசிக் எலிமெண்ட்ஸில் கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், அந்த வேரியபிள்ஸோடைய ஸ்கோப் என்ன, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம இந்த டைப் காஸ்டிங் எப்படி இந்த டேட்டா டைப்பை ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த லெக்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ.